बैठो थोड़ा सा और हाँ ओके ओके रुकिए ஸோ இப்போ நான் அந்த பீம் மேலே நான் இப்போ இவர் தான் லோடாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோடு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹாக் ஆகுதுங்களா. ஸோ இந்த பக்கம் ஒரு பெண்ட் ஆகி மேலே போகுது இல்லையா. ஸோ இந்த போர்ஷன் வந்து ஹாகுன்னு சொல்லுவோம். பாட்டமில் இருக்க இந்த போர்ஷன் வந்து சேகுன்னு சொல்லுவோம். இப்போ இப்போ இந்த ஹாக் ஆகிற இடத்துலையும் 2 இடத்துலையும் இந்த சேக் ஆக அதிகமாக இருக்க இடத்துலையும் டென்ஷன் ஆகும். ஸோ இந்த டென்ஷனை ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டீல் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம சில இடங்களில் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கம்ப்ரெஷன் ஜோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அதிகமாக கொடுப்போம். ஏன் அப்படின்னா டென்ஷன் ஜோன்லேயே அதிகமாக ஸ்டீல் கொடுத்திங்கன்னா அது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டாக போயிடும். ஸோ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை தாண்டி சில டென்ஷன் வந்தால் அது கம்ப்ரெஷன் ஸ்டீல் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி ஸ்டீல் கொடுப்போம் ஒன்று. அதே மாதிரி இங்கே இதில் எங்கெங்கெல்லாம் லேப்பிங் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் எந்த டென்ஷன் ஜோன்லேயுமே வந்து நம்ம வந்து ராடு பத்தலை இல்லை கட் ராடு அந்த மாதிரி டென்ஷன் ஜோனில் கொடுக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு L/4 வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து டாப்பில் நீங்கள் வந்து எந்த லேப்பிங்கும் கொடுக்கக்கூடாது. பாட்டமில் வேணால் லேப்பிங் பண்ணுறதுனா பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இவர் உட்காந்துருக்கார் இல்லையா, இந்த இடத்துல டாப்பில் வேணால் நீங்கள் லேப்பிங் பண்ணிக்கலாம். ஆனால் டென்ஷன் ஜோன் பாட்டம் இருக்கு இல்லையா, டென்ஷன் ஜோனே வீக் ஆகிற ஜோன் தான். ஸோ இன்னும் நம்ம வீக் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட்டையும் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது. சேம் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஜாயிண்ட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. பாட்டமில் கொடுக்கறதுனா கொடுக்கலாம்.